அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து நல்லா சம்பாரிப்பான், நல்லா சேமித்து வைப்பான். அவனுடைய சேமிப்பு, அவனோட உழைப்புக்கேற்ற பணம் வந்து தங்கவே தங்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த பணம் வந்து செலவாயிடும். அதனால் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு காட்டுக்கு போயிட்டு மரத்தில் போய் தூக்கு மாட்டி இறந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஏன் இறந்து போகிறான்னா இறந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான்னா அந்த கதையை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அப்போது ஒரு முனிவர் வந்து கேட்குறாரு, அந்த இடத்துல காட்டில் வந்து அந்த டைமில் கரெக்டாக வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், நான் யாருக்கும் துரோகம் பண்ணுறதில்ல, துரோகம் பண்ணுறவங்க கூட நல்லா இருக்காங்க, நான் யாருக்கும் எந்த தப்பு பண்ணுறதில்ல, கஷ்டப்பட்டு உழைப்பேன், சம்பாதிப்பேன், சேர்த்து வைப்பேன், ஆனால் என்கிட்ட அந்த பணம் வந்து தங்காது, ஏதோ ஒரு செலவாயிடும், காலியாகிடும். நான் இதே மாதிரி 10-15 வருஷமாக உழைக்கிறேன், சேமித்து வைக்கிறேன், ஆனால் அது தண்ட செலவாக போயிடுது அப்படின்னு சொல்கிறான் முனிவர்கிட்ட. அப்போது அந்த முனிவர் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ நல்லவன் தான்ப்பா, நீ சம்பாதிக்கிற காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, சேர்த்து வைக்கிற, ஆனால் வந்து அது உன்கிட்ட தங்க மாட்டேருந்து ஃபீல் பண்ணுற, சாகரன்னு வந்து இங்கே நடுக்காட்டில் தூக்கு மாட்டுற. தங்கம் வந்து எப்பவுமே விலை உயர்ந்த பொருள் தான், தங்க கட்டி. அது என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தோட அதுதான் அதிகமாக அடி வாங்குது, தங்கம் கட்டி தான். புரியலையா? அந்த தங்க கட்டி தான் வந்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை கட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு டிசைனில் செஞ்சு அது திருப்பின்னு டிசைன் பண்ணி திருப்பின்னு அழகழகான பொருட்கள்லாம் நிறைய அடி போட்டு உதப்பட்டு தான் ஒரு தோடாவோ இல்லை ஒரு மூக்குத்தியாவோ ஒரு செயினாவோ அதை போட்டு இழுத்து முறுக்கி எப்படியோ சித்திரவதைப்பட்டு தான் அது ஒரு தங்க கடைக்கு செயினாவோ இல்லை தோடாவோ வருது. அந்த தங்க கட்டியாகவே இருந்தாலும் அதே ரேட்டு தான். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உருக்கி இது பண்ணி செயினாவோ தோடாவோ மாற்றினாலும் அதே ரேட்டு தான் தங்கத்துக்கு. புரியுதுங்களா? அது ஏன் உருக்கணும், ஏன் தோடாக்கணும், ஏன் செயினாக்கணும், அதை பிடிச்சி இழுக்கணும், நெருப்பில் போடணும், வேக வைக்கணும், இது பண்ணணும், ஏன் அது அவ்வளோ சித்திரவாதை? அது கட்டியே விற்றுடலாம்ல. அப்படியே கட்டியே விற்றா வச்சுக்கோ, ஏன் வாங்கி யூஸ் பண்ண முடியாது, பீரோலையோ பேங்க்லேயோ தான் வைக்க முடியும். யூஸ் பண்ணணுன்னா என்ன ஆகும், அது வந்து தோடாவாக மாற்றணும், இல்லை மோதிரமாக மாற்றணும், இல்லை அதை வந்து செயினாக மாற்றணும். இது எதனா பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் மனிதர்கள். இல்லை கட்டியை தூக்கி நம்ம தலைமையில் வச்சுன்னு போக முடியுமா தங்க கட்டியை? முடியாதுல்ல. அதுக்கு இதெல்லாம் பண்ணால் தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி நீ நல்ல பையன் இல்லையா, உன்னை வந்து உருக்கணும், இழுக்கணும், அடிக்கணும், உதைக்கணும், துன்புறுத்தணும், இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் உன்னை ஒரு நல்ல மனிதனாக ஆக்க முடியும். அப்படி பண்ணாதான் நீ வந்து பணத்தோட அருமை உனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டு யாரையும் ஏமாத்தாத சம்பாரிச்சு நீ பணத்தை வச்சுருந்தா அந்த பணத்தோட அருமை வந்து உனக்கு தெரியவே தெரியாது. இது மாதிரி நஷ்டப்படணும், நீ சம்பாதிக்கிறது தங்கக்கூடாது, செலவாகணும், இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணும், நொந்து நூலாக போகணும், இப்படிலாம் சித்திரவதைப்படணும், இப்படிலாம் பண்ணால் தான் உனக்கு அது பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு தான் கடவுள் வந்து உருவாக்குறார் உன்னை. கோயிலில் கூட சிலை செய்கிறதுக்கு ஒரு கல்லை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து சாமியாக வந்து நம்ம கும்பிட்றோம். ஆவா, அந்த கல்லை வந்து நம்ம கல்லாவே விட்டுட்டா அதை வந்து நம்ம சாமியாக கும்பிட மாட்டோம். அதை வந்து சிற்பமாக செதுக்கிறதுக்காக அது வந்து கல்லை வந்து பாறையை உடச்சி அதை கரெக்டான ஷேப்புக்கு அறுத்து அது உளி வச்சு தட்டி 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 ஒவ்வொரு ஷேப்புக்காக காலு கை முகம் சொல்லிட்டு அத்தையும் அடி வாங்கி வாங்கி இப்படிலாம் சித்திரவதைப்பட்டு தான் அது ஒரு சிலையாகுது. அந்த சிலை வந்து கோயிலில் வந்து கட்டி அதுக்கப்புறம் தான் அவ்வளோ அடி வாங்கினதுனால தான் அந்த சிலையை வந்து பல லட்சம் செலவு பண்ணி கோயிலை கட்டி அதுக்குள்ளே அந்த சிலையை ஃபிட் பண்ணி வச்சு மக்கள்லாம் சேர்ந்து தெய்வமாக்கி அந்த கல்லை நம்ம சிலையாக சாமியாக கும்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி தான் எந்த ஒரு பொருளையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி ரொம்ப சித்திரவதைப்பட்டு எது பொருள் உருவாகுதோ அதுக்கு தான் வந்து என்றைக்குமே வந்து பெரிய இடத்துல வந்து நிற்கும். எந்த ஒரு கஷ்டமும் படாமல் தானாக ஒரு பெரிய இடத்துக்கு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து மக்களால் புகழாத ஒரு சிற்பமாக தான் அமையும். அது மாதிரி தான் எவன் ஒருத்தன் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தை தாங்குறானோ, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைக்கணும்னா அவன் வந்து இந்த கடவுள் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்து அவனை நொந்து நூலாக வச்சுட்டு அதெல்லாம் தாங்குகிற சக்தியான பின்னாடி தான் அவனை ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பார். சும்மா உதவாதவனெல்லாம் வந்து கஷ்டத்தை தாங்காதவனை துன்பத்தை அனுபவிக்காதவனெல்லாம் வந்து பெரிய இடத்துல வந்து கடவுள் வைக்க மாட்டார். எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்ட்டு வைப்பார். அந்த டெஸ்ட்டில் பூரா பாஸ் பண்ணால் தான் ஒரு உயர்ந்த இடத்துல வந்து கடவுள் வைப்பார். அதுபோல் தான் நீயும் பல கஷ்டங்கள் துன்பங்கள்
அனுபவிச்சுட்டு பணம் சம்பாரித்தாலும் நிற்கக்கூடாது, நிற்காத நீ கஷ்டப்படணும், திருப்பின்னு சேமிக்கணும், அது செலவாகணும், கடைசி வரையும் நீ உன்னோட கனவு லட்சியத்தை நீ வந்து நிறைவேற்றவே கூடாது அப்படின்னு பண்ணிவிட்டு அதெல்லாம் நீ தாங்கின சக்திக்கு அப்புறம் தான் வந்து உன்னை வந்து உன் லட்சியமும் நிறைவேறும். அதுக்கப்புறம் நீ பல பேர் வந்து உன்னை கொண்டாடுற அளவுக்கு பெரிய ஆளும் ஆகுவ. புரியுதுங்களா? அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டம்னு வந்து படுத்துகிறாங்க. இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் சர்வசாதாரணமாக அந்த இடத்துல வந்து யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க. பல அடி, பல கேவலம், பல சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பெரிய இடத்துல வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. யாரும் வந்து சும்மா வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி பல கஷ்டத்தை தாங்கி இன்ன மாதிரி எல்லாருமே தூக்குமாடி தொங்குறோன்னு தொங்கியிருந்தா மக்கள் எல்லாருமே செத்து தான் போயிருக்கணும். அதை தாங்கிட்டு வாழ்கிறவன் மட்டும்தான் இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துல வாழ்கிறான். உன்ன மாதிரி இல்லை இந்த மாதிரி கஷ்டத்தை தாங்க முடியாமல் எல்லாம் வந்து தூக்குமாட்டி சாகரன்னு வந்து தொங்கினா யாருமே இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு கயிறுலேருந்து அவனை இறக்கி அவனை வந்து அந்த முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவனை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாரு. நீ எப்பயும் பெரிய ஆள் ஆகிடுவ, நீ வந்து இதெல்லாம் போராட்டத்தை நீ ஜெயிச்சா மட்டும்தான் உன் பணத்தை வந்து சேமித்து நீ ஒரு நினச்சது நிறைய முடியும், உன்னை வந்து பல பேர் மதிப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் நீ வந்து இந்த மாதிரி தப்பான எண்ணத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லி அந்த ஆளை அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தங்க வியாபாரி ஒரு கதை. தங்க வியாபாரி வந்து என்ன பண்ணுவான்னா, வெளிநாட்டுக்கு கடல் கடந்து பயணம் பண்ணி அவன் தங்க பிஸ்னஸ் பண்ண போவானான். போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தங்கத்தை வந்து நிறையா பிஸ்னஸ் பண்ணி பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுப்பானான். அதுக்கப்புறம் நிறைய பணம் புகழில் சேருமா. திருப்பின்னு பிஸ்னஸ் போகும்போது அவன் பையன் என்ன பண்ணுவானா, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணான்னா, அப்பா நானும் கூட வரேன் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு அந்த 10 வயசு பையன் சொல்கிறான். சின்ன பையன் நீ வேணான்னு வந்து அவர் சொல்கிறார் தங்க வியாபாரி. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்னன்றாங்கன்னா, எப்படியும் பெரியவனானா இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறான், இவனை கூட்டிகிட்டு போங்க, பிஸ்னஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறதால இந்த பையனை சின்ன பையனையும் அந்த தங்க வியாபாரி வந்து கடல் பயணத்துக்கு கொண்டு போய் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பற்றி தங்கத்தை எப்படி விற்கிறதுன்னு சொல்லிட்டு விற்கிறது போகும்போது இவனுக்கு கற்றுத்தரும்போது சரி கற்றுக்கிட்டு சரியாக பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பையனுக்கு கொஞ்சம் இப்படி தான் போகணும், இப்படி வியாபாரம் பண்ணணும் சொல்லி கொடுத்துன்னு வராரு. அப்போது ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகிறாங்க, காடு. அங்கே அழகாக பச்சை பசேன்னு இருக்குது. அப்போ இந்த முனிவர் வந்து அங்கே அந்த தங்க வியாபாரி வந்து அங்கே பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு முனிவர் உட்காண்ட்ருக்காரு. அந்த முனிவர் வந்து முன்ன சொன்னல ஒரு முனிவர் காட்டில் இருக்காருன்னு, அந்த கதை தான் எங்கேயும் வருது. இப்போ அந்த முனிவர் வந்து இந்த குயில், புறா அதெல்லாம் வந்து என்ன பேசுது அதை பற்றி வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அந்த புறா கத்துறது அதெல்லாம் என்னத்துக்கு கத்துது, எப்படி பேசுதுன்றது அந்த விதையை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு ஒரு முனிவர் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு. அதை பார்த்து இவனும் என்ன பண்ணுறான், வியாபாரி என் பையனுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 தங்க ரகத்தை கொடுத்து என் பையனுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தங்கத்தையும் கொடுத்துட்டு இவர் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு. முனிவர் பையனை விட்டு போயிடுறாரு. இப்போ முனிவர் விட்டு போயிட்டு முன்னாடி இப்போ வியாபாரத்துக்கு போகிறனால அந்த பொருளெல்லாம் விற்கிறதுக்கு வந்து 2 வருஷம் லேட் ஆகிடுது. 2 வருஷம் லேட்டாக விற்றுட்டு வர்ற வரைக்கும் அந்த பையன் என்ன ஆச்சுன்னு வரும் போய் பார்க்குறதில்ல. விற்ற பின்னாடி தான் பையனோட ஞாபகமே வருது. நம்ம வந்து அந்த புறாவை என்ன பேசுதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு முனிவர்கிட்ட அனுப்பணுமே, அவனை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது அந்த இடம் அந்த காடை வந்து அவர் மறந்துடுறாரு. மறந்து தேடி பார்க்குறாரு, எங்கேன்னு தெரியல. திருப்பி வீட்டுக்கு கடல் தாண்டி வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ மனைவி கேட்குறான் என் பையன் எங்கேன்னு சொல்லிட்டு. 2 வருஷம் கழிச்சு வந்து ஆர்வத்தோட மனைவி வந்து புருஷனை வந்து அன்பாக அணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளை எங்கேன்னு கேட்கும்போது யோசனை பண்ணுறாரு என்ன சொல்லலாம் அப்படின்னு. இது மாதிரி சம்பாரித்தேன், இது மாதிரி முனிவர்கிட்ட பையன்கிட்ட குயிலுக்கு என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கறதுக்காக வித்தை கற்றுக்கிறதுக்காக நான் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி வந்து அவன் வந்து நான் 2 வருஷம் ஆச்சு விற்றுட்டு வரத்துக்கு, அதனால் வந்து அவன் விட்ட இடம் முனிவர் அந்த காடு எனக்கு தெரியாத போச்சு அப்படின்னு வந்து மனைவிக்கிட்ட வந்து இந்த விஷயத்த அவர் சொல்கிறதே இல்லை. ஏன்னா சொன்னால் வந்து நம்மளை திட்டுவா, நம்மளுக்கு ஒரு மாதிரியாக நினச்சிக்குவான்னு சொல்லிட்டு சொல்கிறதில்ல, அதை மறைச்சிட்றாரு. உடனே இதுக்கு பதிலாக என்னன்றாருன்னா, நான் கடல் பயணம் பண்ணி வரும்போது அந்த கடலில் தவறி நம்ம பையன் விழுந்து இறந்துட்டான், விபத்தாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இவன் எப்படியாச்சும் கண்ணீரை வர வச்சு அவன் பொண்டாட்டியை நம்ப வச்சு 2 பேரையும் அழுந்துடுறாங்க. சரி மறந்துடுறாங்க, அழுந்துட்டு சரி பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு விட்டுறாங்க. அந்த அம்மாவும் மறந்துடுது. உடனே அந்த அம்மா சொல்லுது,
திருப்பி இவன் வியாபாரத்துக்கு போகிறான், கடல் தாண்டி போகலான்னு. இருந்தது ஒரே பையன், அவனும் இறந்துட்டான். இருக்கிறத சொத்து வச்சு இருக்கிற பணத்தை வச்சு நான் சம்பாரிச்சது போதும், நம்ம இதை வச்சு தின்னுட்டு வாழ்ந்துக்கலாமே, என்னத்துக்கு இன்னும் எந்த பிள்ளைக்கிறா நீங்கள் சம்பாரித்து நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு அந்த தாய் சொல்லுது. ஆனால் அந்த தங்க வியாபாரோடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ போகிறதுக்கு நான் லாஸ்ட்டாக இப்போ ஒரே வாட்டி போயிட்டு வந்துடுறேன்னு, அந்த பையனை கண்டுபிடிக்கணும் எப்படியாவது. அவனை எங்கே விட்டுன்றதா அவர் வியாபாரத்துக்காக அதிகம் போகல, இவனை கண்டுபிடிக்கின்றதுக்காகவே தான் திரும்பி போகிறார் அவர். அதான் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறதில்ல. சரி போகிறாரு. போனவுடனே திருப்பின்னு 2 வருஷத்தில் அது விற்கிறாரு. விற்றுட்டு திரும்பி வரும்போது திருப்பி அப்போ தான் தேட ஆரம்பிக்கிறாரு, எந்த காட்டில் விட்டோன்ட்டு. இப்போ ஒரு வழியாக அந்த பையனை கண்டுபிடிச்சிடாரு. பையன் வந்து கொஞ்சம் பெரிய பையனாகிட்டுக்கிறான். அதான் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் சரி, அந்த பொண்டாட்டி வந்து வியாபாரத்துக்கு எங்கேயும் அனுப்பாதனால 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் பையனும் பெரிய பையனாகிட்டான். பெரிய பையனாகிட்டான். திருப்பி அந்த முனிவர்கிட்ட போய் சொல்கிறேன், நான் தாங்க வியாபாரி, நான் ஒரு பையனை வந்து குயில் என்ன பேசுதுன்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக நான் அனுப்பிச்சுனேன் உங்ககிட்ட. அந்த பையன் எங்கன்னா, அந்த பையன் வந்து அதை இருக்கான் பாரு அவன் தான். அந்த பையனை வந்து முனிவர் கூப்பிட்டு, இவர் தான்ப்பா அவங்க அப்பா. அடையாளமே தெரியல அந்த 2 வருஷத்தில் அந்த பையனுக்கு அவங்க அப்பனை. அதே மாதிரி இவனும் கொஞ்சம் 2-3 வருஷத்தில் கொஞ்சம் மூஞ்சில் வேறு மாதிரி மாறிடுச்சு. அதனால் இவருக்கும் அந்த பையனை அடையாளம் தெரியல. இப்படியே போயிட்டு இருக்குது. அப்புறம் முனிவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி என் பையனை நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனும் அப்பா சரிப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு அவன் கடல் பயணத்துக்கு திரும்புகிறான். திரும்பிட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க வியாபாரியுடைய நண்பர்களும் அந்த கடல் பயணத்தில் திரும்பும்போது கேட்குறாங்க, உன் பையன்தான் குயில் பற்றி ஏதோ ஆராய்ச்சி பண்ணி வந்தான்னு சொன்னீங்கல்ல, அரண்ட குயில் வந்து அங்கே கத்திட்டு இருக்குதுல்ல, அது என்னான்னு பேசுது, அதை கொஞ்சம் எனக்கு என்னன்னு கேட்டு சொல்லுவோம் பையனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிகிட்ட கேட்குறாங்க. சரி தம்பி நீ சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி வந்து அவன் பையன்கிட்ட கேட்குறான். அந்த பையன் எதுவுமே பேசுறதுல சைலண்ட்டாக இருக்கிறான். நீ என்னடா கற்றுக்கிட்ட, எதுவும் கற்றுக்கலையா, இப்படியா கம்முனே இருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா அந்த புறா குருவி வந்து நான் மன்னர் ஆகிடுவேண்ணா, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கூலியால் வேலை செய்வீங்களா அப்படின்னு வந்து அவங்க அப்பான்ட்ட அந்த பையன் சொல்லிடுறான். இதுதான்ப்பா அந்த புறா பேசிட்டு இருந்துச்சு, அது எப்படிப்பா என் வாயில் உங்கள்கிட்ட சொல்கிறது, நீ வந்து எனக்கு தொழிலாளியாக வருங்காலத்தில்னு சொல்லிட்டு, அதுதான்ப்பா நான் சொல்லலை, அமைதியாக இருந்தேன்னு சொல்கிறான். என்னடா நம்ம மகன்கிட்ட வந்து இப்படி சொல்கிறான் என் மகன், நம்ம வந்து அவங்ககிட்ட ஆள்காரனா வேலை செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை கடலில் தள்ளி இதை நைட்டில் தூங்கின நேரத்தில் ஒரு பொட்டியில் போட்டு இவனை வந்து அந்த வியாபாரி வந்து கடலில் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டவுடனே அப்படியே திருப்பியும் வீட்டுக்கு போகிறாரு. மனைவி பார்க்குறாங்க. சரி திருப்பி மனைவி பார்த்தோன்னே மனைவியோட அவனும் இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அவன் வந்து கடலில் தூக்கி போட்டார் இல்லையா, அந்த பையன் வந்து கடற்கரை ஓரம் ஒதுங்கி மீனவர் கூட சேர்ந்து மீனவர் தத்தெடுத்து அவனை வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு அந்த மீனவர் வந்து சொல்கிறார் அந்த பையன்கிட்ட, சரி வாங்கப்பான்னு போகலான்றான் தத்தெடுத்த அப்பாவுக்கிட்ட. அப்போ புறா வந்து பேசுது, 2-3 புறா, இன்றைக்கி மழை வரப்போகுது, புயல் அதிகமாக அடிக்க போகுதுன்னு சொல்லுது. அது வந்து மீனவர் அப்பாக்கிட்ட சொல்கிறான். சொன்னவுடனே இவனுக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும், நல்லா வெயில் அடிக்குது, நீ என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா, அப்பா புறா பேசுகிறது வந்து எனக்கு நல்லா தெரியும், அது இப்படி தான் பேசுது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மேகம் மூடுது, மழை வருது, அதனால் இவங்களை பார்த்து மீனவரெல்லாம் சேர்ந்து இவன் அந்த பையனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் மன்னர் வீட்டுக்கு போகிறான். மன்னர் வீட்டில் வந்து புறா கத்திட்டு இருக்குது, என்னென்ன சண்டை போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பற்றி எதுனா அந்த புறா ஓட்டுறவங்களுக்கு வந்து நான் என் சொத்து எல்லாம் உங்களுக்கு எழுதி தரேன், பாதி தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கிட்ட அந்த வந்து மீனவர்கள்லாம் சொல்கிறாங்க, இவனுக்கு தான் அந்த புறா ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு. அப்புறம் இவனை வந்து மன்னர்கிட்ட கொண்டு போகிறாங்க. புறாக்கிட்ட வந்து மன்னர் விஷயம்லாம் எனக்கு தெரியும், புறா பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையனை வந்து சரிப்பா என்னான்னு கேட்டு சொல்லணும்னு மன்னர் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க மன்னர்கிட்ட, அந்த பையன் புறா வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து பாம்பு வந்து கொத்த போகுது, அதை தெரிவிக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்காக வந்து அவனோட பாதி மன்னர் சொத்தெல்லாம் அவருக்கு பாதி எழுதி வச்சிடுறாங்க. மன்னருக்கு பாம்பு வருது, அதை அடிச்சிடுறாங்க. மன்னர் தப்பிச்சிடுறாரு. அதனால் மன்னருக்கு ஆம்பளை வாரிசு எதுவும் வாரிசும் இல்லாதனால இந்த பையனை வந்து மீனவர்கிட்ட இவன் வந்து தன் மகனாவது மன்னர் வந்து தத்தெடுத்துக்கிறாரு. இப்போ அந்த பையனும் மன்னர் ஆயிடுறான். அவங்க அப்பா எல்லாம் இருந்தார்ல, நகை வியாபாரியாக இருந்தார்ல, அவரெல்லாம் லாஸ் ஆகிட்டு கடைசியில் வந்து ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. அப்புறம் மன்னரும் இறந்து போயிடுறாரு. பையன் மன்னராகி அவங்க அப்பாவை வேலை வாங்குகிறான்.